சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒவ்வொரு அற்புதமான தொழில் நேர்களே எப்பொழுதுமே நம்ம பிரயாணம் பண்ணுறப்ப வீட்டில் ஒரு காணிக்கை வச்சுட்டு தான் நம்ம போகணும். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுள் இருக்கும் ஆன்மாவே நான் உன்னை வணங்குகிறேன். என்னுள் இருக்கும் ஆன்மாவே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை நம்ம பயணம் வீட்டு வாசல் தாண்டினோம்னா இதை சொல்லிட்டு தான் போகணும். ஒன்று. ரெண்டாவது, ஏலக்காவை எடுத்து ஒன்று வாயில் போட்டுட்டு போகணும். கல்கண்டாவது ஏலக்காவது போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம ஒரு பெரிய யாரையோ பார்க்க போகிறோம்னா இதை செஞ்சுட்டு போனோம்னா சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. அதே போல் ஒரு குரு காணிக்கைன்னு அந்த காணிக்கை வச்சுட்டு போகணும். நம்ம குரு மூலமாக தான் அம்பாள்கிட்டையோ பெருமாள்கிட்டையோ எல்லாத்துட்டையும் போக முடியும். ஒரு குரு தான் நம்மளுக்கு நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பாக. குரு காணிக்கைன்னு ஒரு 11 ரூபா வச்சுட்டு போகணும். இது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காணிக்கை அப்புறம் கோயிலில் செலுத்திடலாம். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்களேன். அதே போல் என்கிட்ட ஒரு வழக்கம் என்னென்னா, பிடி அரிசி திட்டம். பிடியாக எப்போ பண்ணாலும் ஒரு பிடியை எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். அது தூக்கம் ஃபுல்லும் சேர்ந்துடும். அதை ஒரு கோவிலுக்கு பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்களும் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன்.